அதான் சின்ன குழந்தைய வளர்க்கும் போதே சொல்லி கொடுத்துடணும். நீ வந்து கடன் வாங்கி பழகவே கூடாது, கடன் இல்லாமல் நீ வாழ கற்றுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இதுதான் மெயின் பாயிண்ட். நல்லா ஒரு ஒரு படம்னா ஒரு கருத்து இருக்கணும். இதுதான் மெயின் கருத்து. அதாவது கடன் எளிமையாக தந்துடுறாங்க சொல்லிட்டு எல்லாமே லோன் போட்டு இஎம்ஐ போட்டு வாங்கிடுறாங்க. ஏன்னா தேவை என்னவோ அதுக்கு மட்டும்தான் கடன் வாங்கலாம். தேவையில்லாததுக்கெல்லாம் ஃபோனு வாங்குறதுக்கு, பைக் வாங்குறதுக்கு. இப்போ ஃபோன் வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு பட்டன் செல் யூஸ் பண்ண முடியாதா? அதுக்காக நீ வாங்கலாம். ஒரு 10,000 ரூபாயில் ஒரு மொபைல், ஒரு 7,000 ரூபாயில் ஒரு மொபைல் வாங்கிக்கலாம். அதிலே எல்லாமே இது வருது. ஃபேஸ்புக்லேருந்து யூடியூப்லேருந்து எல்லாம் அதிலே பார்த்துக்கலாம். ஆனால் ஆடம்பர செலவுன்னு சொல்லிட்டு ஒரு கெத்துக்காக 50,000 மொபைல், 70,000 மொபைல், 1,00,000 மொபைல் வாங்கி என்ன பண்ண போகிற? அதிகபட்சம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் இது தவிர்த்து வேறு என்ன பார்க்க போகிறாங்க? ஒன்றுமே பார்க்க போகிறது கிடையாது. அதுக்கு இவ்வளோ தூரம் பசங்க எல்லாம் எடுக்கிறாங்க சொல்லிட்டு நம்ம அனாவசியமான ஒரு செலவு நம்ம சுமையை ஏற்றுக்கிறதால தான் இவ்வளோ பெரிய கஷ்டங்கள் நம்ம அனுபவிக்கிறோம். இப்போ ஒன்றும் தெரியாது. ஆனால் பின்விளைவு பின்னாடி போக போக வந்து அவங்க இந்தமாரி கஷ்டத்தை படக்கூடாதுன்றதுக்காக தான் முன்கூட்டி அந்த படம் எடுத்து ஒரு தலைமுறைக்கு சொல்லியிருக்காங்க. நல்லா அருமையான படம், மிக ப்ரில்லியண்ட்டாக எடுத்திருக்காங்க படம். ஆனால் அவர் அண்ணன் ராமராஜர் அவர்கள் வந்து இத்தனை வருட காலமாக படமே நடிக்கலை. ஆனால் நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன். எவ்வளோ பேர் கேட்டிருக்காங்க. கரகாட்டுக்காரன் படம் 2 பண்ணலாம் அப்படின்னு நிறைய படம் வந்து கேட்டிருக்காங்க. சைடு ஆக்டிங்காக இல்லை அப்பாவா ரோல் நிறைய வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் நான் நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன்னு சொல்லிட்டு சோலோவாக நடிச்சிருக்காரு. அப்போ நடித்ததை விட இப்போ மிகப்பெரிய இப்போ ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி பயங்கரமாக நடிச்சிருக்காரு. ஆனால் இப்போதைக்கு இந்த ட்ரெண்டிங்க்கு இந்த படம் வேணுமா? கண்டிப்பாக வேணும். ஏன்னா ரோடு இல்லாத ஊர் கூட இருக்குது, ஆனால் லோன் இல்லாத ஒரு வீடு கூட இல்லவே இல்லை. ஒருத்தனை தவிர நீங்களும் உங்களுக்கு ஒரு லோன் இருக்கலாம், ஒரு ஃபோன் லோன் இருக்கலாம், இல்லை ஒரு பைக் லோன் இருக்கலாம். அதுமாரி ஒவ்வொருத்தவங்களும் எனக்கு இருக்குது, எல்லா லோனும் இருக்குது. எந்த லோன் இல்லைன்னு சொல்லாதில்ல, எல்லா லோனும் இருக்குது. இந்த லோன் அடிச்சுட்டு எடுத்துக்கிட்டு படுற பாடு இருக்குது பார்த்தியா, அதை நம்ம தெளிவாக எடுத்துருக்காங்க. கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து இந்த படம் பார்க்கணும். பார்த்தா தான் லோன் எடுக்கலாமா வேணாமா, கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு நினச்சி பார்த்து மக்கள் புரியறதுக்காக தான் அந்த படம் எடுத்திருக்காரு. ஆனால் இந்த லோனு பண்ணுற பாடு இருக்குது பார்த்தியா, இது வந்து அந்த வில்லன் காட்டியிருக்காங்க. வில்லன் வந்து ஒரு பில்டர்ஸ் வந்து தான் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் உண்மையிலுமே இது பேங்க்கே பண்ணுது. ஏன்னா எடுக்கிறது இப்போ வீட்டு லோன் போட்டாங்கன்னா வச்சுக்கோங்க, எடுக்கிறது ஒரு 5 லட்சமாக தான் இருக்குது. ஆனால் கட்டுறது வந்து 13 லட்சம் 11 லட்சம். நம்மகிட்ட வாங்கினதே ஒரு 5 லட்சம் தான் வாங்கியிருக்கோம். அவங்க டபுள் மடங்காக வாங்குறாங்க. ஃபுல்லாக வட்டி நம்மள்கிட்ட தான் நம்ம சம்பாதிக்கிறாங்க. நம்ம சம்பாதிக்கிறத ஒரு நம்ம வாழ்க்கையை முக்கால்வாசி அவங்களுக்கே சம்பாரித்து கொடுத்துடணும். இது வந்து இந்த சின்ன சின்ன ஃபினான்ஸ் இப்போ ஒரு 10 வருஷம் முன்னாடி இதுமாரி லோனு ஃபினான்ஸ் அந்தமாரி எதுவுமே கிடையாது. எதே வந்தாங்கன்னா யாருன்னா ஒருத்தவங்க அந்தமாரி அதுவும் லோன் வாங்கிக்கிறீங்களா, இஎம்ஐ வாங்கிக்கிறீங்களா, இப்போ தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக வளர்ந்துருச்சு. இதெல்லாம் வராத காலகட்டத்திலே கடன் வாங்கி அதை கடனை அடைச்சிருக்காங்க. ஆனால் இந்த லோனு சின்ன சின்ன ஃபினான்ஸ்லாம் வந்து இருக்குது பார்த்தா, ஏகப்பட்ட ஃபினான்ஸ் இருக்குது. இந்த ஃபினான்ஸ் வந்ததால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளைக்கும் இப்போ உனக்கே இன்றைக்கி ஒரு நாள் ஒரு மாதம் நீங்கள் டியூ கட்டணும், லோன் கட்டணும், உங்களுக்கு உடனே கால் பண்ண வந்துடுவாங்க. அவங்க யாரும் கேட்டால் நம்மள மாரி சாமானியம் தான். அவன் ஒரு வேறு வழி இல்லாமல் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவன் தான். ஆனால் அவங்க கொடுக்குற ப்ரெஷரை அவங்க நேராக நம்மள்கிட்ட வந்து காட்டுவாங்க. நாம் என்ன பண்ணுவோம், அவன் கேட்குறதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாமல் லோன் கட்டி அவன் லேட்டாக கட்டினாலும் நம்ம பெனால்ட்டி போட்டு தான் கட்டுறோம். அவன் இன்னுமே நம்மளுக்கு நம்ம அந்த மாதத்தில் வந்து தள்ளி விட்ட மாதிரியும் இல்லை நம்மளுக்கு அந்த லோன் அமௌண்ட் கம்மி பண்ண மாதிரியும் அவன் கட்டலனாலும் அதை நாங்கள் பெனால்ட்டி போட்டு கட்டுறோம் தான். அவன் பேசுறது வந்து சரியாக போயிடுமா? அவதூறாக பேசுகிற வார்த்தைகள்லாம் சரியாக போயிடுமா? பணம் கட்டிவிடுவாங்கல்ல, 10 ரூபா இருந்தாலும் பெனால்ட்டி போட்டு கட்டிவிடுவாங்கல்ல. சென்டிமெண்ட் நல்லாவே எடுத்துருக்காங்க. அவர் படம் நடித்து சென்டிமெண்ட் வரலாம் எப்படி? அதுதான் ஹைலைட். கண்டிப்பாக நிறைய சீன் அழுகிற மாதிரி தான் இருக்குது. படம் நல்லா ஒரு டச்சிங்காக இருக்குது. கண்டிப்பாக வந்து குடும்பத்தோடு வந்து பார்க்கணும். ஏன்னா நிறைய இப்போ எடுக்கிற படம் பார்த்தேன்னா வச்சுக்கேன், ஒரு 10 சீனில் 9 சீன் குடிக்கிற சீன் தான் காட்டிடுறாங்க. குடிக்கிறது, தம் அடிக்கிறது, இப்படியே தான் படம் எடுக்கிறாங்களே அவர். ஏன்னா இது தவிர்த்து ஒன்றுமே இல்லை பாரு. இவர் நடிச்சிருக்காரு இத்தனை வருஷம் காலமாக. அவர் ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு குடிக்கிறதோ இல்லை ஒரு சிகரெட் அடிக்கிறதோ ஒரு சீன் கூட நடிச்சிருக்க மாட்டார். ஐயா எம்ஜிஆர் நடித்த மாதிரி. அந்தமாரி ஒரு சமுதாயத்தில் நம்ம ஒரு நடிகனாக இருக்கோம். ஒரு மக்களுக்கு நம்ம ஒரு அடுத்த கட்ட தலைமுறைக்கு நம்ம என்ன சொல்ல வரோம், நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோம், அது தெரியணும் இல்லை. எதை பற்றியும் யோசிக்காமல் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வாங்கி குடிச்சிருமே தான் நடிப்பேன், சிகரெட் குடிச்சு தான் நடிப்பேன்னா இது மக்களை பற்றி எதுவுமே புரிதல் இல்லாமல் இப்போ அவங்க எப்படி போனால் நம்ம சம்பாரிச்சோமா நம்மளுக்கு பணம் வந்தோமா அப்படின்னு நிறைய நடிகர்கள் இப்படி தான் இருக்காங்க. இந்த மாதிரி நடிகன் திரும்பி கிடைக்க மாட்டாங்க. இந்த படத்துக்கு பார்ட் வருமா? கண்டிப்பாக பார்ட் வந்தால் இதை விட பக்காவாக எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஓடும்.
சூப்பரான படம். இந்த படம் பார்த்து நீங்கள் என்ன விஷயம் புரிஞ்சுக்கினீங்க? என்ன விஷயம் புரிஞ்சுங்கன்னா, லோனு வந்து வாங்கக்கூடாது. லோனு வாங்கினா எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அந்த அனுபவத்தை போய் நேரடியாக ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதோட அட்டாச் ஆகிடுது, அவ்வளோதான். இது வந்து எடுத்துகிட்டு பிறகு வரல, இது அனுபவிச்சுட்டு பிறகு தான் நம்ம வந்து பார்க்குறோம். வேறு யாருடைய ஆக்டிங் பெஸ்ட்டாக இருக்குது? எல்லா ஆக்டிங்கும் பெஸ்ட்டாக தான் இருக்குது. இதில் வந்து எல்லாமே நல்லா பழம்பெரும் நடிகர்கள் தான், எல்லாமே பக்காவாக நடிச்சிருக்காங்க. ராதா ரவி சார்லாம் சொல்லவே தேவையில்ல, அருமையாக நடிச்சிருக்காரு. ட்ரெய்லரில் காட்டியிருந்தாங்க தமிழின தலைவர் பிரபாகரன் காட்டியிருந்தாங்க. அந்த ஒரு சீனு கூட இப்போ படத்தில் காட்ட முடியாத அளவுக்கு இந்த தமிழ்நாடு இருக்குது. கேவலம், அவமானமாக இருக்குது. தமிழனாக இருந்துக்கிட்டு இது பார்க்க வேண்டிய நிலைமை இருக்குது. ஏன்னா அது வந்து ஏதோ ஒரு ஆபாசம் மாரி அது ஒரு பிளர் பண்ணி காட்டுறது. தமிழ் மக்கள் எல்லாமே பார்க்க வேண்டிய புகைப்படம். அது அவமானமாக இருக்குது. இந்தமாரி இது கொண்டு வர்றது, அந்தமாரி காட்டுறது. வெக்கி தலை குனியணும். தமிழ்நாட்டில் பிளர் பண்ணி தான் காட்டியிருக்காங்க. புக்கு ட்ரெய்லரில் ஓப்பனாக காட்டியிருந்தாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து பிளர் பண்ணி தான் காட்டியிருக்காங்க. காரணம் எல்லாமே எதிர்ப்பு தான். ஏன்னா அந்த அந்த ஒரு முகத்தை பார்த்தாவே அத்தனை பேருக்கு அள்ளு விடுறது. என்ன பண்ணுறது? அது எந்த ரீசனுக்காக காமிச்சாங்க? பிரபாகரன் வழியில் வரணும், ஒரு அறத்தின் வழியில் ஒரு தலைவன் இருக்கணும், அதுக்காக தான் அதை காட்டியிருப்பாங்க. வேறு ஒன்று காட்டிருக்காங்க. அவரு மாதிரி ஒரு அறத்தின் வழி இருந்த உலக தலைவன் எவனுமே கிடையாது. அதனால தான் அதை காட்டியிருக்காங்க. இந்த ஃபினான்ஸ் வந்து அதிகமாக வந்த காரணம் என்னன்னு கேட்டால், ஒரு முறையற்ற ஒரு நிர்வாகம் இல்லை, அதுதான் ஒரு ஆட்சி இல்லை. அதனால தான் இவ்வளோ ஃபினான்ஸ் வந்த காரணம். நிறைய அமைச்சர்கள் வந்து சின்ன சின்ன ஃபினான்ஸ் வச்சு நடத்துகிறாங்க. இந்தமாரி ஃபினான்ஸ் இது நிறைய இடத்துல இருக்குது. எல்லா மாவட்டங்களிலும் பெரிய பெரிய ஒரு அமைச்சரோ இல்லை ஒரு எம்எல்ஏவோ நடத்துகிறாங்க சின்ன சின்ன ஃபினான்ஸ் போட்டு. அதனால தான் இவ்வளோ தூரம் வந்த காரணமே. இல்லைனா இவ்வளோ தூரம் ஒரு மனுஷன் வந்து ஒரு லோன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது சொல்லுங்கள்? எதனால் அவன் லோன் வாங்குறான்? எதனால் லோன் வாங்குறான்னா, போதிய வருமானம் இல்லாத காரணத்தினால அவனுக்கு சில தேவைகள் வர்றதால அவன் போய் லோன் வாங்க வேண்டிய தேவைகள் ஏற்படுது. அவன் எதுக்கு இப்போ போதிய வருமானம் இல்லாத காரணம் என்ன? முறையற்ற அரசாங்கம், அவனுக்கு சரியான படித்த தகுந்த மாரி ஒரு வேலை இல்லை அதே மாதிரி இந்த விலைவாசி உயர்வு எல்லாமே இந்த அரசாங்கம் வந்து சரியான முறையில் நடந்தால் இவ்வளோ ஃபினான்ஸுகள் இவ்வளோ தொல்லைகள் மக்களை அனுபவிக்க அவசியமே கிடையாது. மக்கள் தான் இதுக்கு எல்லாமே காரணம். ஏன்னா காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்கல்ல, இதுவும் அனுபவிக்கணும், இதுக்கு மேலே அனுபவிக்கணும்.